அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எப்போதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் பாஜகவோடு இப்போது கூட்டணி சேர்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு அதிமுகவை நோக்கி முதல்வர் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திரு ஸ்டாலினுக்கு பயம் அப்படின்னு திரு இபிஎஸ் அதற்கு பதில் கூறியிருக்கிறார். இதெல்லாம் பேரவையில் நடந்த வாதங்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணியை ஏன் கேள்விக்கு உள்ளாக்குகிறது திமுக அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரகுமார் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சுகுணா திவாகர், மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது திமுக. ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டு வாங்கணும், இதெல்லாம் நீங்கள் ஒப்புதல் பெறணும் பாஜக கிட்ட இருந்து அப்படின்னு. ஏன் இந்த நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க திமுக? இதில் திமுக அந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுவாகவே பொதுவெளியிலேயே இந்த மாதிரியான கேள்விகள் எழுவதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ரெண்டு அடிப்படைகள் இருக்குது. என்னன்னா இப்போ தேர்தல் கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 100% அது வந்து ரெண்டு கட்சிகள் கொள்கை சார்ந்து தான் ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துங்கள்லையும் சாத்தியம் இல்லை. கடந்த காலங்களில் திமுக கூட சுதந்திர கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள், பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ்ல அப்படியான கூட்டணிகள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிட்டு காங்கிரஸுடைய கூட்டணிகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாற்றை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நீங்க ஒரு கூட்டணி அமைகிறதுனா அதுக்கு ஒரு காரணம் அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி அகற்றணுங்கிறது அண்ணாவுடைய நோக்கமாக இருந்தது, ராஜாஜியுடைய நோக்கமாக இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இப்போ திமுகவுடைய ஆட்சியை அகற்றணும், ஸ்டாலினுடைய ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறதா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பொதுவான நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த நோக்கத்திற்காக இவங்க ரெண்டு பேரும் தன்னியல்பாக இணைந்தார்களா அப்படிங்கிற கேள்வி பொதுவாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜகவோட இந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை எங்க தொடங்குச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. திடீர்னு பார்த்தா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒருவர் டெல்லியில் முக்கியமான ஒருவரை சந்திக்க போகிறார். அவர் இருமொழி கொள்கை தொடர்பாக உறுதிமொழி கேட்கணும், கேட்டு வாங்க பெறணும் அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது அப்படிங்கிறதே அதிமுகவினருக்கே தெரிந்தது. அங்க போனதுக்கு பிறகும் பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் இதுக்காக வரல, கட்சி அலுவலகத்துக்காக தான் வந்தேனாரு. அப்புறம் அன்று இரவு அமித்ஷாவை இவர் சந்தித்த பிறகு கூட நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அமித்ஷா தான் முதல்ல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறார். திருப்பி வந்த போதும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாலேயும் நிறைய குழப்பங்கள் முரண்பாடுகள்லாம் இருக்குது. அந்த சந்திப்புல ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. அமித்ஷா தான் கூட்டணியை எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்ததாக அவர் அறிவிக்கிறார். அப்ப இதுல என்ன அடிப்படையானா, இங்க திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு திமுக அல்லது அதிமுக இவங்க தலைமையில தான் எல்லா கூட்டணிகளும் அமைந்திருக்கிறது. அவங்க தான் கூட்டணியுடைய முடிவுகளே அறிவித்திருக்கார்கள். இப்படி ஒரு கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் முதலாக அமித்ஷா அதை அறிவித்து விட்டு போகிறார். அதிமுக தரப்புல எதுவுமே இல்லை அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம் சொன்னா, இப்படி ஒரு கூட்டணி உடனடியாக அமைகிறது அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியினுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் அமைக்க போறோம்னு அமித்ஷாவே சொல்லிட்டாங்கிறப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னென்னலாம் அமையப்படும், என்னென்ன அம்சங்கள் இடம்பெறுங்கிற கேள்வி எல்லா பொதுமக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. கூட்டணி உடனே அமைஞ்சிருச்சுன்னு இப்ப சொன்னீங்கல்ல, டெல்லியில திரு அமித்ஷாவுடனான சந்திப்போ, இங்க ஐடிசியில அமித்ஷாவுடனான செய்தியாளர் சந்திப்புலையோ இபிஎஸ் ஈடுபடுவதற்கு முன்பாக திரைமறைவில் கூட சந்திப்பு நடந்திருக்கலாம், பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். இல்ல அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு வெளியில தெரியாது. அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல்ல தான் கூட்டணி எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள்லாம் முடிவாகும். அது வரைக்கும் கால அவகாசம் அந்த கூட்டணிக்கு கொடுக்காம நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமை இப்பவே சொல்லுங்கன்னு ஏன் நெருக்கடி கொடுக்கணும் திமுக? இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருக்காங்க. திடீர்னு பாஜக கூட்டணி விட்டு அவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வர்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலை மீதான விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். இப்பொழுது அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு வெளியில வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றாந்தாய் மனப்படுமையோட தான் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த நிலைமை இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருகிறது. இப்ப நீட்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா, நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்
காங்கிரஸுடைய காலகட்டத்தில் வந்து நீட்டுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அது சட்டமாக்கப்பட்டதுங்கிறது மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் சட்டமாக்கப்படுகிறது. இப்போ அனிதாவுடைய மரணத்தில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இப்போ நீட்டை வந்து அவர்கள் நிராகரித்து விட்டு குடியரசுத் தலைவரிடம் போய் மசோதா போய் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்படிங்கிறப்ப இப்போ அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலகட்டம் இப்போ அடுத்து வந்து 2026 வந்து உங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்கிறப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அதிமுக கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ நீட்டை கூட நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா இப்ப சமகாலத்துடைய பிரச்சனை இருக்கு. இப்ப வகுப்பு வாரிய திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் அதிமுக அதுக்கு நேரடியான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்த்தே வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? அப்ப வகுப்பு வாரிய திருத்த மசோதாவோட இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த நெருக்கடி திமுக காங்கிரஸ் திமுக பாஜக கூட்டணி சமயத்திலும் இருந்ததுதானே. காங்கிரஸ் உடனான கூட்டணியில ஈழத்தமிழர் விவகாரத்துல திமுகவுக்கு வேற நிலைப்பாடு, காங்கிரஸுக்கு வேற நிலைப்பாடு. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் விடுதலை தொடர்பான நிலைப்பாட்டில் திமுகவுக்கு வேற நிலைப்பாடு, காங்கிரஸுக்கு வேற நிலைப்பாடு. பொருளாதார கொள்கையில காங்கிரஸுடைய தாராளமய தனியார்மய கொள்கைகள் உலகமயமாக்கல் கொள்கைகள் தொடர்பாகவும் திமுக முழு உடன்பாடோடு அவங்களோட இருந்தது கிடையாது. கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றணுங்கிறது நீண்ட கால வலியுறுத்தல். இதெல்லாம் காங்கிரஸுடனான சிக்கல். பாஜகவோடு இருக்கிற போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவங்களுடைய அடிப்படையான சித்தாந்தங்கள்லாம் நிறைவேற்றக்கூடாது அப்படின்றத வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமிக்கபிளா வரவே மாட்டாங்க அதிமுக பாஜக அப்படின்னு நினைக்க முடியல. இப்ப நீங்க அந்த சொல்றீங்களே, இப்ப வந்து 2009 அந்த சிக்கல் இருந்தது. ஈழ தமிழர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து வேறுபாடுகள், கருத்து ரீதியான வேறுபாடு இருந்தப்ப அதுதானே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. திமுகங்கிறது ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு துணை போனாங்க அப்படிங்கிறது திமுக மீதான விமர்சனமாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அப்ப அதே விமர்சனம் இன்னைக்கு அதிமுக சந்திக்க வேண்டியதான வரும். அப்ப 2009 வந்து கலைஞர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல வைப்பாங்கல்ல, அதே நெருக்கடி இருக்கு. ஆமா, அதே நெருக்கடி. இப்ப நீட்டு தொடர்பாக தொடர்ச்சியான தற்கொலைகள் தமிழ் மாணவர்கள் தான் தற்கொலைகள் வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த தற்கொலைகளுக்கு காரணமாக நீட்டு இருக்கிறது. அந்த நீட்டு இன்னமுமே வந்து பாஜக தான் வந்து ஆதரிக்கிறது, விடாப்படியாக ஆதரிக்கிறதுங்கிறப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலின் போது ஒடிசாவுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் திருடி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை மோடி முன்வைத்தாருங்கிறப்ப இங்க அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்படி வரிசையாக வந்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுக இப்படியான கூட்டணி அமைத்து விட்டார். ஒன்னு ரெண்டு விஷயம் அதனால முதல்ல சொன்னேன். ஒன்னு வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கிற பொழுது அது உண்மையிலேயே ஒரு இயல்பான கூட்டணியாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா இவ்வளவு ரகசியமாக நடக்கிறப்ப நீங்க சொன்ன திரைமறைவு அப்படிங்கிறது வந்து அதிமுகக்குள்ள தான் நிறைய திரைமறைவு நடந்ததாக நிறைய தகவல்கள் வந்தது. செங்கோட்டையினுடைய அழுத்தமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அழுத்தமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து விருப்பமே இல்லாமல் இருந்ததாக சொல்லப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சரி, இது கூட அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இது எங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணி அதுவும் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல். அப்படிங்கிறப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஒரு அவசியம், ஒரு நிர்பந்தம், அழுத்தங்கிறது இயல்பாகவே வந்து அதிமுகவுக்கு அது இருக்கிறது. பாஜக என்னென்ன நிலைப்பாடுகளை, பாஜக மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்னென்ன விமர்சனங்கள் இருக்கிறதோ, இப்ப வந்து கல்வி தொடர்பாக இப்ப மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கத்தையே பாஜக தொடங்கியது. அப்ப இனிமேல் இந்த பாஜக வந்து என்ன செய்ய போறாங்க, அந்த கையெழுத்து இயக்கம் வந்து நடக்க போதா இல்லையா? அப்ப வந்து இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன இருமொழி கொள்கை அப்படிங்கறத அவங்க கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிற அந்த கல்விக்கான நிதி உதவி திட்டம் சமக்கிர சிக்ஷா அபியான்ல வந்து நமக்கு வரக்கூடிய 1252 கோடி, அது தொடர்பாக என்ன, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக அப்படி ஒரு நிர்பந்தம் வந்து அதிமுக இருக்கத்தானே செய்யும். திரு மணிகண்டன், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. சட்டமன்றம் வரைக்கும் பேசுறாங்க, பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க, விவாத நிகழ்ச்சிகளை பேசுறாங்க. அடிப்படையா அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு ஏன் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்க ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாஜக தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றின தீர்மானத்திற்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல, தொகுதி மறுவரையில் பிரச்சனை இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிரச்சனை இருக்கு, வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதில் சிக்கல் இருக்குன்னா, இந்த நிலைப்பாடுகள் எல்லாமும் நீங்களும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, மும்மொழி கொள்கை உட்பட, இதுல என்ன பண்ண போறீங்கிற அந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி தானே. அதற்கு பதில் சொல்லாம திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், அதற்காக நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம்னு சொல்ற அந்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட் மட்டும் உகந்ததா இருக்குமா? ஒண்ணுல சார், இந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல 455 ஒரு 10 பக்கம் வரிசையா படிச்சு பாருங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க, திமுக கூட்டணி பாஜகவோடு ஏன் அமைத்தது என்பது தெளிவா சொல்லியிருப்பாங்க. திடீர்னு காங்கிரஸோடு வந்து விலகி திமுக வந்து பாஜகவோடு சேருது. பாஜகவோடு சேர்ந்த பிறகும் எங்கள் கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை
எங்கள் கொள்கை அப்படியே இருக்கிறது, ஆனால் ஜெயலலிதா எதிர்ப்பதற்காக செய்கிறோம் சொன்னாங்க. அப்ப இது சரியா இருந்தது? இல்ல சொன்னாங்கதான், மாற்று கருத்து இல்ல. நீங்க நெஞ்சுக்கு நீதில இருக்குன்னு சொன்னீங்க. அப்போதும் விவாதங்கள் நடந்தது. திமுக தரப்புல அதற்கு நியாயம் கற்பித்தார்கள். காங்கிரஸோடு ஏன் கூட்டணி, கூடாய் நட்பு கேடாய் முடியும்னா சொல்லி ஏன் கூட்டணி வச்சீங்க? பாஜகவுடனான கூட்டணிக்கு அவங்க சொன்ன ஜஸ்டிபிகேஷன் எல்லாமும் அவங்களுக்கு கை கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, ஆனா கை கொடுத்துச்சா? திமுகவுக்கு இணக்கமா இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரி அப்ப அது கை கொடுத்துச்சா? இல்ல, ஒரு கூட்டணி என்பது ஒரு தேர்தல் காலத்தில் அமைகிற போது அவருடைய முழு தாற்பயம் என்னவென்று பார்க்க வேண்டும். இங்க ஒன்றே ஒன்றுதான், திமுக என்கிற ஒரு தீய சக்தியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு கொள்கை உடன்பாடு எதுவுமே இல்லை. இது அதிமுக தெளிவுபடுத்திய செய்தி. இது அதிமுக மட்டுமல்ல, காலங்காலமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைக்கிற போது அவர்கள் வெளிப்படுத்துகிற அறிவிப்புகளே இதுதான். இப்ப நீங்க பிஜேபி என்ன குறிப்பிட்டீங்களா? பிஜேபி செய்தி சொல்லி, அப்போ பிஜேபி செய்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிமுக அணி அமைக்கல. பிஜேபிக்கும் அதிமுகவும் கொள்கையில எல்லா வேறுபாடும் உண்டு. அந்த வேறுபாடுகள் அப்படியே இருக்கிறது. ஆனால் என்ன மாற்றம்? திமுக என்ன கொண்டு வராங்கன்னா, நாங்க நிதி கேட்கிறோம், பாஜக கிட்ட தரல, தொகுதி மறுவரையினால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, மும்மொழி தொட்டும் வேணான்னு சொல்றோம், அவங்க வலியுறுத்துறாங்க, இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்ல பிரச்சனை, வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதுனால இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்ப அதெல்லாம் நீங்க கூட்டணியில வச்சு ஆட்சி பொறுப்புக்கு நீங்க 26ல வந்த பிறகும், அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு வாய்த்த பிறகும் நீங்க பாஜக கிட்ட கேட்டுட்டே இருக்க போறீங்களா? கூட்டணி வச்சிருந்தாலும் கேட்டுட்டே இருக்க போறீங்களா? அந்த கேள்வி 2001ல அதிமுக ஆட்சி அமைந்தது. அப்போ திமுக 99 திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. இப்போ மத்தியில் அன்றைக்கு இருந்த அரசை நோக்கி அதிமுக அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் 25,000 கோடி நிதி கேட்டாங்க, சிறப்பு நிதி கேட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையிலும் மத்திய அரசு சில தவறுகளை சுட்டி காட்டாங்க. அப்பொழுது மத்திய அரசு அந்த பதிலும் சொல்லல, மத்திய அரசு அந்த அழுத்தம் தரல. அன்றைக்கு இருந்த திமுக அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டாம் என்று தடை செஞ்சாங்க. பத்திரிகையில் செய்தி தர்றேன், ஆதாரம் இருக்குது. அப்போ இவர்கள் மத்தியில் இடம்பெறுகிற போது ஒரு நிலைப்பாடு, மத்தியில் இடம்பெறாமல் எதிர்க்கட்சி இருக்கிற போது நிலைப்பாடு என்பது திமுகவுடைய அரசியல் வேஷம். உண்மை சொன்னால் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அதுதான் பிஜேபி எதிர்ப்பு, மோடி, அமித்ஷா என்பது. இப்போ இதை காரணம் காட்டிய கடந்த 4.5 ஆண்டு காலத்துல இந்த நாட்டை பால்படுத்தி விடுவது திமுக. என்ன பண்ணி நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து மத்திய அரசு, மாநில அரசு முதல் கவர்னர் முதல் இதை வைத்துக் கொண்டே மக்கள் மத்தியில பிரச்சாரம். அப்போ மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே 4,000 ரூபாய் கொடுத்தீங்க, தாண்டி எதுவுமே செய்யாமல் இதை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை அதிமுகவுக்கு இருந்துச்சு தானே. பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுக்கு போறாருங்கிற போது அப்போதும் அதிமுக தரப்புல முணுமுணுப்புகள் இருந்தது. திமுக எதிர்கட்சியாக இருந்து போராட்டம் நடத்துச்சு. இயற்கை பேரிடருக்கு தேவையான நிதியை தரலன்னு நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சட்டமன்றத்திலேயே மத்திய அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அவர் பதிவு பண்ணார். இப்ப இருக்கிற பிரச்சனை அப்போ ஒண்ணு இல்லை, நீங்க இருமொழி கொள்கைங்கிறதுல உறுதியா இருந்தீங்க. 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு அது அரசு ஆணையாகவே திரு இபிஎஸ் பிறப்பித்தார். அப்போதும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு, ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுங்கிறது அவ்வளவு சுமூகமா இல்ல தானே? இல்ல சார், அவங்க 1947 இருந்தே இப்ப இன்று வரையும் எடுத்துக்கு மத்தியில யார் ஆட்சி செய்தாலும் மாநில அரசு மத்திய அரசு உறவில் சில உரசல் இருந்துட்டே இருக்குது, அது மறுக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஆண்ட போது மத்திய அரசு இந்திரா காந்தி அம்மையாரோ பின் வந்தவர்களோ தமிழ்நாட்டை எப்படி கையாண்டாங்க திமுகவே சொல்லுது. நெஞ்சுக்குள்ளே ஐயா கலைஞரை தெளிவுபடுத்திக்காரு. அப்போ மாநில அரசு மாநில சுயாட்சியை பெறுவதற்கு அல்லது மாநில உரிமைகளை மீட்பதற்கு திமுக ஒரு 18 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சியில் இருந்தது, மத்திய அரசோடு அதிகாரத்தில் இருந்தது. திமுக நினைத்தால் ஆட்சியை கவிழ்க்க முடியும். அந்த பலத்தோடு இந்த திமுக எதை சாதித்து காட்டுன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருந்த போது எதையுமே சாதிக்காம, எந்த வாய்ப்புமே இல்லாத போது அதிகாரத்தில் இல்லாத அதிமுக நோக்கி இதை செய்வீர்களா என்று கேள்வி எழுப்பது உங்கள் பலகீனத்தை காட்டுகிறது. இல்ல இப்ப கேக்குறாங்க. நீங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல 30 எம்பிக்கள் 40 எம்பிக்கள் இருக்கு, பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருது, அதிமுக கிட்ட ஒரு லகான் இருக்கு. அதிமுகவை மீறி ஏதாவது பாஜக செஞ்சிருச்சுன்னா ஆதரவை விலக்கிக் கொள்வதன் மூலமாக பாஜக அரசு நீடிக்காதுன்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற அந்த வாய்ப்பு இருக்கும். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல்ங்கிற போது நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து பாஜக கிட்ட இருந்து இதெல்லாம் பெற்று கொடுத்து விடுவீர்களா? எலெக்ஷனுக்கு முன்பே அந்த ஒப்புதலை கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க.
அவங்க ஆட்சியில் அமரப்போவது அதிமுக, பிஜேபிக்கு அந்த அவசியமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அதிமுக நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்காத வகையில குறைந்தபட்ச செயல் கட்டத்தை உருவாக்கும், சொல்லிட்டாங்க முன்னாடியே. அப்போ நீங்க மாநில அரசு அமைக்க போகிற அதிமுக ஆட்சிக்கு மேல வரட்டுங்க, நிச்சயமாக தமிழ்நாடு நலனை பாதிக்காமல் எல்லாவற்றையும் அதிமுக செய்ய. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு உருவாக்காத மாதிரி தனித்தனியா நில்லுங்கன்னு சொல்லி நிர்பந்தம் அளிப்பது காரணம் என்னங்க? திமுக மீண்டும் வெல்ல வேண்டும். இந்த இரண்டு கட்சியில் இணைந்த பிறகு நிச்சயமாக நாம் 26 தோல்வி அடைவோம் அது உறுதியாக தெரிந்து கொண்டு திமுக செய்யற அரசியல் நாடகம் தான் இது. இல்ல இது பாஜக ஒருவேளை அந்த ஸ்டாண்டை எடுத்தாச்சுன்னா அதிமுகவுக்கு வெற்றி உறுதி தானே. மும்மொழி கொள்கையை நாங்க செயல்படுத்த மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்க செய்ய மாட்டோம், தொகுதி மறுவரையே தமிழ்நாடு பாதிக்கிற மாதிரி நாங்க செய்ய மாட்டோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில தான் கூட்டணின்னு சொன்னாவே அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த மாதிரி தானே, அவ்வளவுதானே சார். நிச்சயமாக தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதிமுக உருவாக்குங்க. அதன் அடிப்படையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்க மாட்டுக்கிறதே இல்லை. ஆனா அச்சம் அதிமுக இந்த அணி அமைச்ச பிறகு இப்போ சட்டமன்றத்தில் புலம்புறாங்க, வெளியில புலம்புறாங்க. என்ன காரணம்ங்க? 26 தோல்வியை உறுதியாக ஒப்புக்கொண்டாங்க. அதன் வெளிப்பாட்டை முதலமைச்சர் உணர்த்துறார், அதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. சரி திரு சந்திரகுமார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிற வரைக்கும் இன்னும் உங்களுக்கு தோணல, ஆனா உருவான பிறகு பொதுவெளிகள்ல சட்டமன்றத்துல பேசக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்வர் இந்த பிரச்சனை அணுகிறார்னா ஒரு அச்சம் இருக்கோ உங்களுக்கு இந்த கூட்டணி குறித்து? முதல்ல ஒரு விஷயம் சார், என்னன்னா இங்க அச்சம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. என்னன்னு கேளுங்க, 2017 2023 வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே குதிரையில சவாரி பண்ணாங்க. அதாவது 2 பேர் கூட்டணியா இருந்தாங்க. இந்த 2 பேரும் கூட்டணியாக இருந்து கிட்டத்தட்ட 10 தேர்தல்களிலே தோல்வி, மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்ததுனால ஒரு பெரிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இப்ப நாங்க இவங்க 2 பேர் பிரிஞ்சதுனால 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் 99 கலைஞர் பாருங்க இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி. 1998 தன் மீது இருக்கின்ற வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து 1.25 ஆண்டிலே வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கின்ற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அன்றைக்கு எங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்தார், அன்னைக்கு அவர் எம்பியா இருந்தார் முரசொலி மாறன் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே பார்லிமெண்ட்ல ஒரு உரையாற்றினார். அந்த உரையை எடுத்து படிச்சார்னா நண்பர் அவர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கு தெரியும். அந்த உரையில தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன காரணம், எதற்காக கவிழ்க்கிறாங்களா சொல்லிட்டு அதன் பிறகு ஏன் நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அந்த நியாயத்தை அந்த காரணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு திமுக எதிர்பார்த்திருந்தா, இல்ல இப்ப திமுக ஆட்சி பொறுப்புக்கு அகற்றணும்னு ஒரு நியாயத்தை சொல்லி பாஜகவோட அதிமுக இணைஞ்சிறதுக்கான நியாயத்தை ஏன் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க? நாங்க சொன்னதுல நியாயம் இருந்ததுனாலதான் 99 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. அன்னைக்கு 99 வாஜ்பாய் பிரதமராக வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. ரெண்டாவது, வாஜ்பாய் அவர்களை ஆதரிக்கின்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வைத்து இதையெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த கூட்டணியில சேர போறோம் தானே சொல்றாங்க. இந்த 2026 தேர்தலுக்கும் பாஜகவோடு பேசி நீங்க சொல்ற காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணு போடுவோம். அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் கழகத்தோட தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இவர்களை பார்த்து பயந்து கொண்டோ அல்லது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுக வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் எல்லாம் இல்ல. அதோட நிக்க போறது இல்ல. அதிமுக பாஜகவோட இந்த கூட்டணி நிக்க போறது இல்ல. அவங்க இப்ப நீங்க பாமக இல்லைன்னு சொன்னதுனால பாமக அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேமுதிக ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த கூட்டணி பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே 2017 இருந்து 23 வரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டணி தானே இருந்ததுன்ற, இப்படித்தானே இருந்து தேர்தலில் போட்டிட்டாங்க. இல்ல சார், அப்ப 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி குறித்து அதிருப்தி இருந்தது மக்களுக்கு. 10 ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி மீது அவங்க மக்களுக்கு அதிருப்தி இருந்ததன் மூலமாக தான் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வரீங்க. இப்ப அப்படி இல்ல, நீங்க ஆளும் கட்சி, அவங்க எதிர்கட்சியில உங்கள் மீதான அதிருப்தி அவங்க எலெக்ஷன்ல இன்னைக்கு அதிருப்தின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை நீங்க பொது வெளியில சென்று கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க. இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஆட்சியில செய்யப்படுகின்ற நல்ல திட்டங்கள், இந்த ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால சார், இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இவர்களை கண்டு பயந்தெல்லாம் எங்க தலைவர் சொல்லல. ஒண்ணு என்னன்னா, நமக்கு எதிரியாக இருந்தால் கூட இந்த அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும் தமிழ்நாட்டில்.
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் என்று சொன்னால் சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவை தான் வளர்த்தெடுத்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எங்க கட்சி நாங்க யாரோட வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கணும்ன்றாங்க. இல்ல, அதுதான் சொல்றோம். அந்த அடிப்படையில் அதிமுக நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றோம். ரெண்டாவது, நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவன் போகக்கூடிய பாதை சரியாக இல்லை, நீ இந்த பாதையில போனா பாலுங்கணத்தில் விழுந்துருவே, இறந்து போய் விடுவாய், அழிந்து போய் விடுவான்னு சொல்றோம். அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதிமுகவை போன்று கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்பட்டு அந்த கட்சிகள் உருத்தெரியாமல் அழிந்து போய் இருக்கின்றன. 17ல இருந்து பாஜகவோட கூட்டணி பண்ணி பெரிய டிராவல் பண்ணிருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதிமுக என்ன பலவீனம் அடைஞ்சிருச்சு பாஜகவுடன் கூட்டணிங்கிறது? சார், இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருப்பவர் யாருன்றது அந்த ஒரு உதாரணம் போதும். இவர்கள் எப்படி கபலீகரம் பண்றாங்கன்றது ஒரே ஒரு உதாரணம். இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் யார், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பாஜக காரர் தானே. நன்றி, இதுக்கு மேல நான் பேசல. நீங்க பாஜக காரன்னு சொல்லுங்க. அண்ணாமலை இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது, நயினார் வந்தாலும் எங்களுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னா சொல்லு சார். யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல, அண்ணாமலை நாங்கள் பிடிக்காதுன்னு சொல்லி அவர் இருக்க வேண்டும் தான் நாங்கள் சொன்னோம். எங்க தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தமிழ்நாட்டிலே பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கணும், தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்கணும் தான் நாங்கள் சொன்னோம். நயினார் வந்ததுனால என்ன நடந்துரும்? இல்ல நீங்க அவங்க அப்படியே அந்த கட்சி அப்படியே இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கட்சி, அதாவது ஒவ்வொரு கட்சியும் இந்தியா முழுசு எப்படி எல்லாம் வீழ்ந்து போயிருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொன்னேன். இத இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கிறவருக்கு ஆன உதாரணத்தை நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை நீங்க வேற கொண்டு போறீங்க. நான் சொல்வது, அதிமுகவில இருந்து அவரை எடுத்து கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. அவர் பிஜேபிக்கு போனார். அவரா கூட விரும்பி போயிருக்கலாம். அதுல ஒண்ணு மாற்று செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் இல்ல அததான் சொல்றேன். திமுகவில இருந்து அதிமுகவுக்கு செல்வதும் அதிமுகவில திமுகவுக்கு செல்வது ஒரு பிரச்சனையா இல்ல. நான் சொல்வது, அதிமுகவை எப்படி பாஜக கபலீகரம் பண்ணுது அப்படின்றதுக்காக கூட்டணியில இருக்கின்ற பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களை அந்த கட்சியில சேர்த்துறாங்கன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கிறது? ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, கூட்டணி தர்மம் என்ன இருக்குது? இதைத்தான் நாங்க சொல்றோம். கபலீகரம் செய்யும். இந்த கபலீகரத்துக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். ஏன்னா இது எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கட்சி. நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க. நாங்க கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் மணிகண்டன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், மத்திய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, அவங்க எல்லாமே 25,000 கோடி கேட்டாங்கன்னு. நாம பேரிடர் நிதி கேட்டது முழுமையாக எந்த மத்திய அரசு கொடுக்க முடியாது. அவங்க கேட்டா நாம 5,000 கேட்டோம்னா 2,000 கொடுப்பாங்க, 3,000 கொடுப்பாங்க. ஆனால் இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சட்டப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, கல்வி நிதி மறுக்கப்படுகிறது, வரி பகிர்விலே பிரச்சனை, அதை சரியான முறையில் நமக்கு வரி பகிர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல பேரிடர் நிதி நாம கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் கேட்கின்றதுல குறைந்தபட்சம் ஒரு 25% கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் 10% கூட கொடுக்காமல் அப்படியே ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுகிறார்கள். இதுதான் பிரச்சனையே ஒழிய, இதுதான் மாநிலத்தையுடைய உரிமைகளை. அதிமுகவும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடும் நல்லா இருக்கணும் மணிகண்டன், அதனால பாஜகவோட கூட்டணி போக வேணான்றாங்க. இல்ல, சந்திரகுமாரன் உண்மையிலே பேசுறது மகிழ்ச்சி, நன்றி. ஆனா ஒரு நிகழ்வு அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஐயா கலைஞர் நீண்ட நாள் நண்பர்னு சொன்னார். அதுக்கு முன்பு மலையாளி சொல்லி கொச்சைப்படுத்தினாருங்க. தமிழ் தான் கேள்வி கேட்டாரு. அம்மா ஜெயலலிதாவை பாப்பாத்தின்னு எழுதாரு. நான் எடுத்து படிச்சு பாருங்க முரசொலியில. அப்போ 53 ஆண்டு காலம் அதிமுகவை அழிப்பதற்கு அனைதரமும் போராடியது திமுக. அதெல்லாம் மீறித்தான் அதிமுக வளர்ந்தது. இன்றைக்கும் அதிமுகவோட சண்டை போடுவதற்கு தயார். அதிமுக இருக்கணும், அதிமுகவோட சண்டை போட தயார். அந்த இடத்தை பாஜகவுக்கு கொடுத்துறாதீங்கன்னு. அதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக அல்லது எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம் ஒழிய, அதை விடுத்துவிட்டு நீங்க போராட்டம் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். நீங்க அதாவது அரசியல் ரீதியாக போடுகின்ற கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் ரீதியாக போட்டுக்கிட்ட சண்டையோ வார்த்தை பிரயோகங்களோ பிரச்சனையே கிடையாது. நமக்குள்ள ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி. இதே புரட்சித்தில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் செயல்படுவோம் சொன்னதும் அவர் தான். அதே நீங்க அப்படி சொன்னா சார், நீ வேற மொழி வாரியா நான் வேற வித்தியாசப்படுத்தலாமா? ஒரே அண்ணன் தம்பி தானா? நீ மலையாளி, நீ தமிழ் தான் கேட்கலாமா? இது என்ன சார் இது?
எப்படி பொருந்தும் அது? எம்ஜிஆரை வேறுபடுத்தி காட்டி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழரே அல்ல என்று சொல்லிய பிறகு அவர் அந்த விரிவான அறிக்கை அவர் கொடுத்தார். நான் சொல்ல விரும்பல, பாஜகவுடனான கூட்டணினால அதிமுக பலவீனப்படும் அச்சப்படுது சார். நிச்சயமா படாது சார். அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு பதில் சொன்னீங்க கார்த்தி சார், நீ அறிவை சொன்னீங்க. அதாவது கடந்த 2021 தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகும் 43 தொகுதியில 1,98,000 வாக்குகள் குறையாகப்பட்டுதான் அதிமுக ஆட்சி இழந்தது. பெரிய தோல்வியே அல்ல, எந்த தோல்வியும் அதிமுக பெறல. மீண்டும் பாருங்க, இப்ப மிக எளிமையாக 156 தொகுதியில் அதிமுக தனித்தே வெல்லுங்க. 2026ல 200 தொகுதிக்கு மேல் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு உண்டு. அதனுடைய அச்சம் தான் ஐயா ஸ்டாலின் பதறார். அந்த பதற்றத்தை அண்ணன் வந்து மௌனமா வெளிப்படுத்துறார். திரு நித்யானந்தன், பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்திரும், அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்காது, அதற்கான உத்தரவாதத்தை பாஜக கொடுக்குமான்னு மீண்டும் மீண்டும் திமுக கேட்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பித்தம் பிடித்தவர் போல நித்தம் நித்தம் ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைய ஆட்சியாளர்களுடைய பழக்கமாக ஆகிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தனியான கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னாலே துவங்கிய கட்சி, அதை மறந்தே விடுகிறார்கள். அப்படி பார்த்தால் காங்கிரஸ்லேருந்து வந்த கட்சி தான் எல்லாமே. அததான் பங்காளி சண்டைன்னு சொல்லிக்கிறாங்களே, அது சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி சொன்னார்னு சொன்னாங்க. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டியது என்று சொன்னவர் எம்ஜிஆர். இல்ல எல்லாம் அதான் நாங்க வந்து பங்காளி, அதிமுகவும் நாங்களும் பங்காளி, பாஜக பகையாளின்னு சொல்றாங்களே. பங்காளின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. ஆனா எம்ஜிஆர் சொன்னது திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார். அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எடுத்து போட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சொன்னது எம்ஜிஆரை மலையாளி என்று சொன்னால், ஜெயலலிதா அவர்களை வசந்த சேனா என்று சுவரொட்டி ஒட்டியது. வட்டமிடும் கழுகா வசந்த சேனையா சொல்லி ஒட்டினாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதாவும் கட்டி காத்த அதிமுக அழிந்து விடும் என்று நீலிக்கண்ணீர் வடிப்பது பெரியார் அவர்களும் புரட்சி. இன்றைக்கு புரட்சி கவிஞர் அவருடைய பிறந்தநாள் 4 நாள் இருக்கு, அவர் எழுதினார். இதெல்லாம் வந்து இந்த கண்ணீர் வந்து பொய்யான கண்ணீர்னு பாரதிதாசன் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு திமுக இன்றைக்கு அதிமுக மீது கரிசனப்படுவது என்பது எதற்கு என்று எனக்கும் புரியவில்லை. எதற்கு என்று இருதுருவ அரசியலுக்குள்ள நீங்களும் நாங்களும் இருந்துக்கலாம், வேற யாரையும் விட்டுறாதீங்க அப்படின்றத. இது வந்து தேவையில்லாம கூட்டுக்கொள்ளன்னு பேச வைக்கிறதுக்காக இருக்கு. தானும் கெட்டு போய் அடுத்தவனையும் கெடுக்கிறது. அதாவது மேயற மாட்டோம் நகர மாடு கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது பாட்டில் மெஞ்சிட்டு இருக்கோம். அதையும் கெடுக்கிற வேலை பின்னாடி வர மாடு செய்யும். அவங்களே தானே சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்ல, அப்படிதானங்க நாங்க பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் தோத்து போனோம்னு அவங்களும் தானே சொன்னாங்க. ஆமாங்க, சேலை கட்டிய ஹிட்லர் ரவிக்கை போட்ட முசோலினி என்று சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. முரசொலியில எழுதிருந்தானே, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு? அப்பவும் பாதிப்பு இருந்திருக்கும்ல. அவ்வளவையும் உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தானே. மக்கள் இப்பவும் கூட ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டோம், கெட்டு போவன் சேர்வது கெடுவான் என்று சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இல்ல என்னன்னா, திரு மணிகண்டன் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. 200 தொகுதிகள்ல நாங்க ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு அவர் சொன்னார். மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா இந்த கூட்டணி மேல ஒரு பெர்செப்ஷன் மக்களுக்கு இருக்கணும். இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி இயல்பான கூட்டணின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்தா தானே 200 தொகுதிகள் ஜெயிக்க முடியும், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்ற முடியும். அந்த வலுவை பெற்றிருக்கா அதிமுக பாஜக கூட்டணி? உறுதியாக இதுவரை ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் அமைதியாக அமர்ந்து நேரடியாக பத்திரிகைகளுக்கு கூட சொல்லாமல் பேசி தீர்த்து கொண்ட பின்னால் தான் இது அமைந்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக வெளிப்புறத்தில் தெரிந்த 1-2 நான் சொல்லுகிறேன். ஈஷாவிலே நடந்த சந்திப்பு, யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஈஷாவிலே அமித்ஷாவிடம் சந்தித்தார்களே, அந்த சந்திப்பு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்களே, அந்த சந்திப்பு எதை உணர்த்துகிறது அரசியலிலே என்பதை சிந்திக்க வேண்டும். பிறகு ஒரு திருமண விழாவிலே, ஒரு முன்னாள் அமைச்சருடைய திருமண விழாவிலே அவ்வளவு ஒரு வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும். அப்பொழுது பேச்சுவார்த்தை வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் குறிப்பிட்டது போல பின்னாலே இருந்து சில தலைவர்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தனை தவறான விஷயங்களையும் மனக்கசப்புகளையும்
அகற்றிவிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க டெல்லியில திரு அமித்ஷாவுடன் சந்திப்பு முடிஞ்சு செய்தியாளர்களை இபிஎஸ் சந்திக்கும் போதே ஆமா அமித்ஷா சொன்னது கரெக்டு தான், அதிமுக பாஜக கூட்டணி தான், அது தொடர்பாக தான் பேச வந்தோன்னு சொல்லியிருக்கலாம். இங்க ஐடிசியில செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கிற போது அமித்ஷா பேசின பிறகாவது இபிஎஸ் வந்து பேசி அந்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திருக்கலாம். அங்கெல்லாம் ஒரு அமைதி தெரிஞ்சதுல இபிஎஸ், அதனாலதான் அவங்க சந்தேகப்படுறாங்க. இல்லைங்க, எந்த கட்சி எப்பொழுது எதை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். இல்ல அதிமுக தலைமையிலான இங்க கூட்டணி, திமுக தலைமையில் தானே கூட்டணி, மாநில கட்சிகள் தலைமையில் தானே கூட்டணி. அவங்க சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியான பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தானே சொல்லியிருக்கணும், அவங்க தானே உறுதிப்படுத்தி. இல்ல, அண்ணாமலை என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பார் இந்த தலைவரா இருக்கும்போது. பெரிய கட்சி அதிமுக தான். சட்டமன்றம் என்று வந்தால் அவர்களுடைய தலைமையிலே நாம் தேர்தலை சந்திப்போம். நாடாளுமன்றம் என்று வந்தால் அது அகில இந்திய அளவில் இருக்கிறதுனால பாஜக தலைவர் தலைமையிலே சந்தித்தோம் என்றுதான் அவர் சொன்னார். இல்ல இப்ப திமுக எங்க நெருக்கடிக்கு கொண்டு வருதுன்னா, நீங்க இயல்பா சேரல, இணக்கமா சேரல, பாஜகவுடைய அழுத்தத்துல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க நீட்டுக்கு வந்து விலக்கு பெற்று தருவீர்களா, மும்மொழி இல்லைன்னு சொல்லுவீங்களா, தொகுதி மறுவரை இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு பாஜக கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கலேன் அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்களே. ரொம்ப நியாயமானதுங்க, ரொம்ப நியாயமானது. ஏன்னா இன்னும் கூட்டே சேரல, தேர்தலே சந்திக்கல, அந்த நேரத்திலே இவ்வளவு நிபந்தனைகளை வைத்திருக்க வேண்டாமா என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்பது, முதல்வர் கேட்பது உண்மையிலே நியாயமானது. எலெக்ஷனுக்கு முன்பு தானே இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஆமாங்க, இப்ப தேர்தல் இவர்கள் இந்தி கூட்டணியிலே இருக்கிறார்கள். இந்த பலமான கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். இந்த பலமான கூட்டணி, இந்தி கூட்டணி, ஐயா பேசிரட்டும், ஐயா பேசிரட்டும், ஐயா பேசி முதலமைச்சர்களை எல்லாம் வரவழைத்து கூட்டுகின்ற கூட்டணி. அந்த முதலமைச்சர்களை சந்திக்கிறார் ஸ்டாலின். கேரள முதலமைச்சரிடத்தில் பெரியார் பிரச்சனை பேசினாரா, அல்லது காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையை பற்றி சித்தராமையா அவருடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவரிடம் பேசினாரா? என்ன அவருக்கு கட்டுப்பாடை கேட்டார், என்ன உறுதிமொழியை கேட்டார்? தமிழ்நாட்டு நலன் குறித்து ரெண்டு பேரும் நீங்க பேசணுமேனு கேக்குறாங்க பாஜகவும். ஏன் வந்து முதலமைச்சர் பேசுற? முதலமைச்சர் காங்கிரஸ்காரங்க வந்த போது, கம்யூனிஸ்ட்காரங்க வந்த போது பேசிருக்கணுமா வேண்டாமா? கூட்டுல இருக்கிறீங்கல்ல, இது இன்னும் கூட்டே சேரல, அதுக்கு இவ்வளவு கேள்வி. கூட்டிலே இருக்கிறீங்க, கூட்டில இருந்து மேகதாது கட்டியே தீர்வோம் என்றார் சிவகுமார். அப்போ ஏன் அப்படி சொல்றீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். நீட் எப்பொழுது வந்தது சொன்னார், பத்திரிகையை சந்தவர் சொன்னார் விமர்சனம் பண்ணும்போது. நீட் வந்தது காந்திராஜன் அவர்கள் மத்திய அமைச்சராக, மத்திய இணையமைச்சராக இருந்த காலத்தில் ராஜ்யசபாவிலே கொண்டு வந்தது நீட். லோக்சபாவிலே குலாம் நபி ஆசாத் அதை கொண்டு வந்தார் காங்கிரஸ். ஆக இவர்கள் கொண்டு வந்ததுதான் நீட்டு. அன்றைக்கு நீட்டு தேர்வும் நடந்தது. அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது நீட்டு தேர்வும் அகில இந்திய அளவிலே நடந்திருக்கிறது. கட்டாயமா இல்ல, கட்டாயம் அனைத்து மாநிலங்களையும், அனைத்து மாநிலங்களுக்கும் உங்களுக்கு மருத்துவ படிப்பு வேண்டும் என்றால் நீட்டு நுழைவுத் தேர்வு படிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே கூட நடந்தது. ஆனால் ஒரு வழக்கின் காரணமாக அந்த முடிவுகளை அறிவிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. அப்படி அறிவிக்க கூடாது என்று சொன்னதை ஏன் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு 2-3 நீதிபதிகளை கொண்டு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வச்சு இது நீட்டு அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் நீட்டின் அவசியம் என்பது கிடையாது. அப்போ அந்த காலத்திலேயே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி இருந்துச்சேன்னு கேள்வி கேட்கிறேன். இருங்க, நான் முடிச்சிடறேன். ஏன்னா நீட்டை பத்தி தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீட்டை பத்தி நிறைய பேசிட்டோம். இல்ல, தவறான செய்தி சொல்றாங்களே, அவ்வளவு பேசினாலும் கூட இன்னும் மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன், புரியுதுங்களா? அப்ப அந்த நீதிபதிகள் நீட்டை வேண்டாம் என்று சொன்ன உடனே நீட்டை நடத்துகின்ற அமைப்பு மீண்டும் அப்பீலுக்கு போயிட்டு 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் உட்கார்ந்து இது என்னன்னு பாருங்கன்னா அந்த பழைய வழக்கை பெருட்டி பார்த்தார்கள். பார்க்கும்போது வெற்றுத்தாளாக இருக்கிறது. சரி, இல்ல மத்திய அரசு கிட்ட நீட் தொடர்பான நிலைப்பாடை கேட்கிற போது அவங்களும் நீட் வேணும்னு தான் சொன்னாங்க. நீங்க இங்க வரலங்க. இது நீதிமன்றம் கருத்து கேட்டுச்சு. நீட் தொடர்பான பிரதான வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில தான் இருக்கு. நீதிபதிகள் வெற்றுத்தாள்களை வைத்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று அந்த கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெற்றது உச்ச நீதிமன்றம். சரி, இன்னொரு அமர்வுல பேசுவோம். நீட் குறித்து பேசுவோம், நம்ம கூட்டணி குறித்து பேசுவோம், இடைவெளி போவோம். ஒரே ஒரு விஷயம். ஆனால் ராஜ்யசபாவிலும்
லோக்சபாவிலும் நீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சி வெளிநடப்பு செய்தது என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்த்து வெளிநடப்பு செய்தது. அவங்களுக்கு தான் நெருக்கடி கூடி இருக்கப்போ, அவங்களுக்கு தான் நீட் தொடர்பான விலக்கு உங்கள்கிட்ட பெற வேண்டிய நெருக்கடி கூடி. அன்னைக்கு திமுக இந்த பாவத்தின் சம்பளத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல்ல அதிமுக இழப்பதற்குன்னு ஏதாவது இருக்கா? அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க, திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இந்த முறை கூடுதலாக நம்பிக்கையோடு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏன்னா ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்க அதிருப்தியை வந்து அவங்க முன்வைக்க போறாங்க மக்கள். பாஜகவோட கூட்டணி, இன்னும் மற்ற கட்சிகளோடு கூட்டணிங்கிற போது ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கான முன்னெடுப்புகளே அவங்க இருக்கிறாங்க. விஜய் வருகிற போது ஒரு பெர்செப்ஷன் இருந்தது, அவர் தான் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்திடுவார், 2ஆம் இடத்திற்கு அவர் வந்துடுவார், ஆட்சி பொறுப்புக்கு வருவார்லாம் பேசுறாங்க. ஆனா மீண்டும் அதிமுக ஒரு பெர்செப்ஷன் அடிப்படையில் ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறத முன்வைத்திருக்கிறார். இதில் எங்க அதிமுக பலவீனப்படுதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேருது? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்சுவல் நித்யானந்தன் சார் சொன்னதுல காந்தி ராஜன் சொன்னார், காந்தி செல்வன் தான். காந்தி செல்வன் வந்து ஆக்சுவலாக அது சட்டமாவோ மசோதாவோ அன்னைக்கு தாக்கல் செய்யப்படலை. அன்னைக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க 2013. பின்னால் அது ஒரு நீண்ட வரலாறு, அது தொடர்பாக வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு ராஜ்யசபாவில் தாக்கல்லாம் செய்யலை. அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது சார், தாக்கல்லாம் செய்யலை. 2010 டிசம்பர் 27 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டது. 2016 நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான், உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அது சட்டமாக்கப்பட்டது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆதாரம் தானே நீங்க காட்டுங்க. ராஜ்யசபாலாம் தாக்கல் செய்யப்படாது, மசோதாவும் கிடையாது, சட்டமும் கிடையாது. அது ஒரு விஷயம். அதுலதான் கிளாரிபிகேஷன் வேற ஒன்றும் இல்லை. 2010 ஒன்றிய அரசுக்கே தெரியாமல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அதை கொண்டு வர்றாங்க. 2011 ஒன்றிய அரசின் சார்பில் மிக கடுமையாக கண்டிச்சு அதுக்கு அந்த இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் ஜனவரி மாதம் போகுது. அந்த கடிதத்துக்கு பிறகு அதன் பிறகு ஒன்றிய அரசுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டு அதை ஏற்றுக்கிறாங்க. 2013 இதை வந்து அவங்க அமுல்படுத்துகின்ற பொழுது, நீட்டை அமுல்படுத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினுடைய கூட்டணியிலே அங்கே இல்லை அப்படிங்கறத நான் எங்க வேணாலும் சொல்ல முடியும், ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2010 சரி, அதுல காந்தி செல்வம் அவர்கள் டிசம்பர் 2010 நம்ம நிறைய பேசிட்டோம், அதனால தான் அது ராஜ்யசபால தாக்கல் செய்தார் என்பதுக்கான தவறான குலாம் நபி ஆசாத் லோக்சபால பாஸ் பண்ணார். இல்ல கிடையாது, அதுக்கான கிடையாது. அண்ணாமலை வந்து கிடையாதுன்னா நீங்க சொல்லாதீங்க. நடந்து போய் பேச கூடாது. டிசம்பர் 2010 டிசம்பர் 21 தாக்கல் செய்யப்பட்டது அண்ணாமலை சொன்னாரு. அன்னைக்கு பார்லிமென்ட் லீவ், அன்னைக்கு பார்லிமென்ட் நடக்கல. அதெல்லாம் இல்லங்க. நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. என்னைக்கு தேதி சொல்லுங்க. சரி சுகுணா, நான் கேக்குறது தேதியோட சொல்றேன். அத சொல்லுங்க, என்னைக்கு தேதி? நான் தேதியோட சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. 2010 டிசம்பர் 2010 காந்தி செல்வன் அவர்தான் வந்து தேதி சொல்லுங்க. டிசம்பர் தேதி சொல்லுங்க. நான் டிசம்பர் மாசம் என்ன தேதி சொல்லுங்க. 21 அண்ணாமலை கொளுத்தி போட்டு பேசுறாரு. அதே பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. டிசம்பர் அது குறித்து நீங்க ஃபேக்சுவல் எரர் செக் பண்ணீங்க. நீங்க இதென்ன சார், நீங்க தேதியை செக் பண்ணிட்டு கூட சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்ன அந்த மாசத்தையே சொல்றா? இல்ல என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், தேதியே சொல்றேன் நான். ஏன் தேதியில பிரச்சனை வருதுன்னா, அன்று நாடாளுமன்ற விடுமுறை நாள் இல்ல சார், நம்ம லீவ் இன்னைக்கு இல்ல. நித்யானந்தா சார், அதுல வேணாம் சார், அதான் உங்கள்ட்ட கோரிக்கை வந்து இல்ல, இது நீட் தொடர்பான விவாதமே இல்ல. நானே தேதி வரையா சொல்றேன். நீங்க சொன்னதுனாலதான் இல்ல, நீங்க நான் முதல் சுற்றிலே உங்கள்ட்ட குறுக்கிட பொழுதே நம்ம கூட்டணி தொடர்பா பேசுறோம்னா அதுல முழு விவாதமும் நேரமும் விரயம் பண்ண வேண்டாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேட்ட போது அந்த மினிட்ஸை பாக்கும்போது அது வேற அது வேற விஷயம். நீங்க சொன்னது ஃபேக்சுவல் எரர், அதுதான் சொல்றேன். பிளாங்க் பேப்பரா இருந்ததுங்கிறதுனால தான் அந்த தீர்ப்பை திரும்ப பெற்றார்கள். இல்ல நம்ம பெரிய விவாதம் ஒரு நிமிஷம் சார், அது நம்ம முழுவதுமாக விவாதித்தா அதுக்குள்ள போனா மக்களுக்கு புரியும். நம்ம கூட்டணி தொடர்பா பேசிட்டு இருக்கோம். நீட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி சொல்வதை ஜெயலலிதா அம்மையார் மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு நீட்டிப்பு கேட்டாங்க. 2வது வருஷம் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் பல விவாதங்கள்ல பேசிட்டோம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றம். ஓகே ஓகே, நீங்க வாங்க. நீங்க ஓகே, அது வேற. நான் ஃபேக்சுவல் அதுக்காக தான் சொன்னேன் நான். இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன இழப்பாங்க அப்படின்னா, அது அவங்களே கடந்த காலத்துல சொல்லிருக்காங்க, சிறுபான்மையினர் வாக்குகள் நாங்கள் இழந்து விட்டோம். ஏன்னா தொடர்ச்சியாவே வந்து அன்வர் ராஜாவில இருந்து ஜெயக்குமார்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்குமே அவங்க தொடர்ச்சியா சொன்னது என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இப்பனா அது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகே அது வர்றதில்ல, அதனால அதை பெருசா அவங்க இப்ப பொருட்படுத்தல தானே சொல்றாங்க சிறுபான்மை வாக்குகளை. அது இப்ப சொல்றாங்களா? அப்படி இந்த விவாதங்கள்ல வருகிற போது அவங்களுக்கு அவங்க தரப்புல, அதிமுக தரப்புல சொல்லல, பத்திரிகையாளர்கள் தரப்புல
முன்னாள் முதல்வருடைய மரணத்திற்கு பிறகே போறதில்ல. அதனால அதை நம்பி அவங்க பாஜகவுடன் கூட்டணி வேண்டான்னு இருந்தா இன்னும் கூடுதலாக இழப்பு வரும் தான் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு 2023 இவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியில வந்த பிறகு சொன்ன காரணம் இதுதான். சிறுபான்மையினர் வாக்குங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தால் அது மிகப்பெரிய சேதாரம் தானே அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப அதிமுக பாஜகங்கிறது ஒரு இயல்பான கூட்டணியாக இருக்கிற பொழுது அதிமுகவுன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது, பாஜகவுன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறப்ப ரெண்டும் சேரும் பொழுது அது கூட்டணி பலம் அப்படிங்கறதான் பொதுவான ஒரு கணக்காக அரித்மெட்டிக்கா அப்படிதான் பார்ப்போம்னா கடந்த காலங்கள் அப்படிதான் திமுக காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க, பாஜகவோட சேர்ந்திருக்காங்க. பாஜக வளர்வதற்கு முன்னால இங்க காங்கிரஸ் தான் பெரிய சக்தியாக இருந்திருக்கார்கள். காங்கிரஸோட கூட்டணி சேரக்கூடிய கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழல் தான் கடந்த காலத்தில் இருந்து இருக்கிறது. இது இயல்பாவே நடந்திருக்கிறது. ஆனா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறப்ப அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியெல்லாம் அமைவதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சில பேர் வந்து நாங்க வளர்ந்தனால எங்களுடைய கூட்டணிக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாவே அவர் சொன்னார். அப்ப வந்து முரண்பாடுகள்ங்கிறது அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருந்தது. நீங்க அந்த பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருந்த பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய முகபாவனையாக இருக்கட்டும், அண்ணாமலையோட முகபாவனையாக இருக்கட்டும், அது ஒரு சங்கடத்துடன் கூடிய ஒரு முகபாவனையாக தொடர்ச்சியாக இருந்தது. இல்ல அது புரிதலா கூட இருக்கலாம். அது ஒரு ஃபேஸ் ரீடிங் ஏதாவது அது நம்ம பார்க்கிறவங்களுடைய அதை பார்க்கறதுனால தான் சொல்ல வரோம். ஏன்னா வந்து ஒரு வார்த்தை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சி அதிமுக தான் வந்து அந்த கூட்டணியில அவங்க எதையுமே சொல்லல. அண்ணாமலையுமே வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தாரு. அப்ப வந்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இயல்பான ஒரு பொருத்தமான ஒரு கூட்டணியாக இல்லாத போது சொல்ல இப்ப என்ன அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு தனங்கிறது பாஜகவில் அவர் தன்னளவு ஒன்று உருவாக்கி வச்சிருந்தார். போன தொடர்ச்சியாக அவர் என்ன தொடர்ச்சியாக பாஜகவுடைய தலைவராக இருந்ததுலேருந்து அவர் என்ன செஞ்சார்னா நாங்கள் தான் பிரதானமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை தொடர்ச்சியாகவே வந்து அண்ணாமலை முன்வைத்ததன் மூலமாக அவர் ஒரு ஆதரவு தளத்தை வந்து உருவாக்கி வைத்திருந்தார். இப்ப அந்த ஆதரவு தளங்கிறது அவர் அப்ப மாநில தலைவராக இல்லாத பொழுது அது வந்து எதிராக திரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னமும் வந்து இங்க முடிவு செய்யப்படாத ஒரு கட்சினே இருக்க மாட்டாங்களா, பாஜகன்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க அது தெரியல. அதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு வந்து தெரிய வரும். அவர் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்களா அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து இன்னமும் முடிவு செய்யப்படாத ஒன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் எங்க வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டணியில இல்லை அப்படின்னா அப்ப அவர் மூலமான ஒரு இழப்பு இருக்கும் இல்லையா, ஒரு முக்கோணத்தோர் வாக்குகள் தான் அவர் வந்து கணிசமாக பெறப்பட்டார் அப்படிங்கிறது பாஜக தரப்புல இருந்து கடைசி காலத்துல அப்ப அது ஒரு இழப்பாகத்தானே இருக்கும். பேசும் இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு திரு மணிகண்டன், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாதிப்பு அதிமுக பாஜக கூட்டணினால, இன்னொன்னு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்து கொண்டால் ஓரளவுக்கு இழப்பு சரி செய்யப்படும், இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. திரு அண்ணாமலை அங்க தலைவராக இல்லாததுனால அவருக்குன்னு சேர்ந்த இளைஞர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க பாஜகவிலே இருப்பாங்களா இல்லை வேறு நிலைப்பாடுகள் எடுப்பாங்களா அப்படின்னா இந்த வாக்குகள் வந்து தீர்மானிக்கக்கூடிய சூழல்ல இருக்குமா வெற்றியை? சார் 5 கேள்வி கேட்டிருக்கீங்க, மொத்தமா பதில் 5 கேள்வி இல்லைங்க, ஒரே கேள்வி. பரவாயில்லைங்க, ஒரே இழப்புன்ற ஒரே ஒரு கேள்விதாங்க. இல்ல புரிஞ்சு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் நிறைந்திருக்கிறது, கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமா இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, தொழில்கள் சரியில்லை, வரி அதிகமா வச்சு மக்கள் சிரமப்படுத்துறாங்க, மாணவர் கல்வியை ரத்து பண்ணல, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் மிக அருமையா சொல்றாரு. அது வெளியே அனுமதிக்கிறது இல்லை, அந்த வீடியோ வரது அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க அண்ணாமலை எடப்பாடி பேசல, மூஞ்சி திருப்பி இருந்தாரு, இதெல்லாம் கூட நீங்க ஒரு அழகா சாருது சார். அங்க வந்து அமித்ஷா அவர்கள் மட்டும் பேசினால் போதும் என்று முடிவெடுத்து உள்ள அரங்கில் பேசி முடிச்சுட்டு முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்று சொல்வதற்கான கூட்டம் அது சொல்லிட்டாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். இப்போ நீங்க அதே மாதிரி திமுக என்ஓசி வாங்கிட்டு குடிச்சிடணுமா? இதே திமுக பிஜேபியோட சேரும் போது இதை தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா எல்லாத்தையும் கூட வச்சு மாநாடு நடத்திய முடிவெடுத்தாங்க சார். அதிமுக எப்படி வேணாலும் சேரும், இது அதிமுக உரிமை, அதிமுக தொண்டர் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க. இந்த கூட்டணி பற்றி கேள்வி கேட்க திமுக எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இப்போ நயினார் பத்தி சொன்னாருங்க, திமுகவில 10 மந்திரிகள் யாருங்க அதிமுக போனாங்களே. அப்போ அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக எல்லா நடவடிக்கையும் திமுக இருக்காங்க. அதை எடுத்தது இன்னைக்கு அதிமுக மீது அக்கறை காட்டு மாதிரி நடிச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று ஏமாளி அல்ல. இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஒரே நோக்கம் தான், எந்த நோக்கம் இல்லைங்க. எல்லா மக்கள் வாக்கும் அதிமுக கிடைக்குங்க. திமுகவை ஆட்சியை தொடர விட்டால் இந்த நாட்டு மக்களை ஆண்டதாலும் கூட காப்பாற்ற முடியாது. எனவே இபிஎஸ் மீண்டும் வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம். திரு சந்திரகுமார், திமுக மீதான அதிருப்திங்கிற ஒரு புள்ளியை நம்பிதான் இந்த கூட்டணி களமிறங்குற மாதிரி தெரியுது. அதில் அவங்களுக்கு வேறு சில லாபங்கள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த அதிருப்திங்கிறது
மக்கள் ஆதரவாவே மாறும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதாவது சார், நான் மீண்டும் சொல்றேன், திமுக மீது இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியின் மீது எந்த விதமான அதிருப்தியோ எதுவுமே இல்லை. நான் வந்து என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ குறைந்த காலத்தில் ஒரு மாத கால இடைவெளியில் தான் நான் தேர்தலை சந்திச்சு வந்தேன். எங்களுடைய நான் வாக்கு கேட்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மக்கள் வந்து ஆட்சியை குறைய சொல்ல, எனக்கு தெரிஞ்சு சொன்னது கலைஞர் உரிமை தொகை எங்களுக்கு வரலன்னு சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை அதை நீங்கள் அளவுகோலாக எடுக்க முடியாது. அங்கே அதிமுக இல்லை, திரு சீமான் மட்டும் தான் களத்தில் இருக்கிறாரு. ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாடோடு அதை பொருத்தி பார்க்க இல்ல சார். நீங்க விக்கிரவாண்டியில என்ன நடந்ததோ அதே தான் ஈரோட்டில் நடந்தது. அதனால வந்து இதை வந்து அதிமுக இல்ல அப்படின்லாம் இல்ல, எல்லாமே இதெல்லாம் வந்து இப்ப பேசுறதுக்கு சரியா இருக்கும். ஆனால் அதையும் சொல்றேன், அதுக்காக வந்து அதிமுக இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வாக்களிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிமுக இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியா இருக்குன்னு சொல்லி வாக்களிச்சாங்க. இது நான் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே இருக்கின்ற தலைவர்கள் ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அம்மையார் அவங்க இருந்தப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இதே அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, 24 தேர்தலும் சரி, 26 சரி, 31 வரைக்கும் பிஜேபியோட எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. இதே அவர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா பிஜேபியில் தான் நான் தோத்தேன்னு சொன்னார். இதை ஏன் நான் இங்கே சொல்ற பதிவு செய்யறேன்னா, இப்படியெல்லாம் பேசி நீங்க தொண்டர்களை வந்து வேறு மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினதுக்கு பிறகு திரும்ப நீங்க தலைவர்கள் எல்லாம் டக்குன்னு ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஆனால் இப்பவும் சொல்றேன், அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால எந்த விதமான அதனால வந்து திமுக அதிருப்தி நீங்க பேசும்போது நான் பேசல. அதனால வந்து எங்கள் மேல எந்த அதிருப்தியும் கிடையாது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெல்லும். நிச்சயம் மீண்டும் திமுக தான். ஓட் டிரான்ஸ்பர் நடக்காது அதிமுக பாஜக இடையே அப்படிங்கறதான் சுருக்கமா உங்களுடைய பதில். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது பிஜேபியும் ஏடிஎம்கேயும். அதை பற்றி ஸ்டாலின் கவலைப்பட வேண்டாம், டிஎம்கே கவலைப்பட வேண்டாம். ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இவைகளெல்லாம் சமாதானமாக போகும்பொழுது ஓட் டிரான்ஸ்ஃபரும் சமாதானமாக போவதற்கு தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இப்படி எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு இருக்க முடியாது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல் வீரருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமாக இருக்கும். ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு தொண்டர்கள். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் வந்திருக்குது. எனவே இந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான நாட்கள். இதற்கு மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை அமர அனுமதிக்க கூடாது என்ற நிலையிலே தான் அந்த கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சேர்வார்கள், ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும், வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்படும்